வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு ஆங்கிலம் பாடத்துக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு ஒரு மாடல் கொஸ்டின் தான், இந்த வருஷம் கொஸ்டின்ஸ் கிடையாது. ஆனால் இந்த வருஷம் 2025க்கான ஒரு மாடல் கொஸ்டின்ஸ். இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து ரிப்பீட்டடாக வரலாம். ஸோ வந்து இதில் எதையும் நீங்கள் வந்து ஒமிட் பண்ணாதீங்க. இதில் இருக்க ஃபேராக படித்தாலே போதும். கண்டிப்பாக இந்த ஃபேராக தான் நமக்கு வந்து இந்த வருஷம் வந்து கேட்பாங்க. ஸோ வந்து இந்த ஃபேராக நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் லெட்டர் ரைட்டிங்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு ஒன் வேர்ட்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து கிராமர்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஒன் வேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டாலே போதும். இங்கிலீஷில் வந்து நம்ம கண்டிப்பாக ஈஸியாக வந்து பாஸ் ஆகிடலாம். நமக்கு நிறைய பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வழிஸ் இருக்குது. மெமரி போயம் இருக்குது. ஒரு ஃபேராப் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ரெண்டு ஃபேராக படித்தாலே போதும். அதுலேருந்து நமக்கு மார்க்ஸ் கிடச்சிடும். அப்புறம் கிராமரில் சின்ன சின்ன குட்டி குட்டி கிராமர்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு மார்க் கிடச்சிடும். அப்புறம் போயம் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த போயம் கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து டேரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்லாம் நம்ம லைட்டாக ஒரு இஸ்ஸு வாசு அந்த மாதிரி அந்த ஒரு நம்ம ஃபுல்லாக நமக்கு வந்து அதை சேஞ்ச் பண்ண தெரியலையும் நம்ம வந்து அந்த சப்ஜெக்டை வந்து ஆப்ஜெக்டாக மாற்றும் போது அப்படி அதெல்லாம் மாற்றும் போது நமக்கு வந்து அதிலே நமக்கு ஒரு தேட் போடும்போது கமா கொட்டேஷன் போடும்போது அதிலே நமக்கு அரை மார்க் 1 மார்க் வந்து வரும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோடு மேப், அது வந்து சூப்பர், அது ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு வந்து 2 மார்க்ஸ் ஈஸியாக கிடச்சிரும். அந்த ஒவ்வொரு டேன் லைட் டேன் லெஃப்ட்டு, அந்த லெஃப்ட் ரைட்டு ஸ்ட்ரைட்டு கோ அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன வேர்ட்ஸ்க்காக நீங்கள் ஸ்பெல்லிங் படித்து அதை எழுதுனீங்கனாலே நமக்கு வந்து ரோடு மேப்பில் 2 மார்க் கிடச்சிரும். அது ஃபேராப் பார்த்திங்கன்னா நமக்கு 4 ஃபேராப் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஃபேராப் நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக இதுலேருந்து தான் உங்களுக்கு ஃபேராப் வரும், வேறு எதுலேருந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த 4 ஃபேராப் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரோஸன் தனியாக கேட்பாங்க, போய தனியாக கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆர்டர் படி ஏதோ சொல்லியிருக்காங்க. ஒரு நமக்கு இது இருக்குது பார்த்திங்களா, கதை பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நமக்கு அந்த ஆர்டர் அந்த கதையை வந்து சேஞ்ச் பண்ணி ஆர்டர் மாற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம கரெக்டாக எழுதணும். அதில் நமக்கு ஒரு 5 மார்க் கிடச்சிரும். அடுத்து நமக்கு இந்த பேசேஜ் கொடுத்து அதுலேருந்து கீழே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் அந்த கொஸ்டினை பார்த்து அந்த கொஸ்டினுக்குரிய வேர்ட்ஸ் அந்த பேசேஜில் எங்கே கண்டுபிடிச்சி நீங்கள் அதை வச்சு எதுனாலே உங்களுக்கு மார்க் கிடச்சிரும். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். அதுலேயும் நமக்கு ஒரு 4 மார்க்ஸாவது கிடச்சிரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. என்ன லெட்டர் பாருங்கள், ஸ்கூல் லைப்ரரி, அந்த ஆர்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் யுவர் ஸ்கூல் லைப்ரரின்னு சொல்லி ஒரு லெட்டர் கேட்டிருக்காங்க. அடுத்து நமக்கு ஒரு படம் கொடுத்து அந்த படத்தை பற்றி நீங்கள் ஒரு 5 லைன்ஸ், இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம சிம்பிள் வேர்ட்ஸ்லாம் எழுதலாம். இதில் என்ன தெரியுதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்து எழுதலாம். அது இதெல்லாம் நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். அடுத்து வந்து எரர் ஸ்பாட்டில் வந்து நமக்கு வந்து நல்லா பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்குமா இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக அதில் ஒரு 3 மார்க்காக நமக்கு வந்து கிடச்சிரும். அடுத்து மெமரி போயம் படிச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மார்க் கிடச்சிரும். நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் எழுதினாலும் நமக்கு 5 மார்க் போட்டுருவாங்க. அடுத்து வந்து இந்த பேராகிராஃபை வந்து ப்ரீஃபாக எழுதணும். நீங்கள் இது நடுவில் இஸ்ஸு வாசல் ஏதாவது சும்மா லைட்டாக கொஞ்சம் சேர்த்து எழுத அது கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதினாலே நமக்கு ஒரு 2 மார்க்காவது போட்டுருவாங்கல்ல, அதில் நமக்கு ஒரு 2 மார்க் கிடச்சிரும். அடுத்து பார்த்திங்கன்னா திரும்ப அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுலேயும் நமக்கு ஒரு 5 மார்க் கிடச்சிரும். ரொம்ப ரொம்ப ஈஸி. 10th இங்கிலீஷில் வந்து நமக்கு வந்து பாஸ் மார்க்குங்க ரொம்ப ஈஸி. 50 மார்க் கூட நம்ம எடுத்துடலாம். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க.